இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3. ஓகே, இதோட என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு நம்ம வந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், ஆனால் வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தடை வச்சு. ஓகே, ஃபேக்டரைசேஷன் மெத்தட் வச்சு எப்படி நம்ம ரூட்ஸ் கண்டுபிடிக்கலான்றதை நான் இப்போ சொல்கிறேன். 2x² into 3 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா என்ன வரும்? 6x² வரும். ஓகே, 6x². ஸோ இது 6x²க்கு நம்ம இப்போ 2 ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். அதாவது இதை இன்டூ பண்ணோம், அந்த 2 நம்பர் நம்ம இன்டூ பண்ணோம்னா நமக்கு வந்து 6 கிடைக்கணும். அந்த 2 நம்பரை நம்ம ஆட் பண்ணாலும் ப்ளஸ் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த மைனஸ் கிடைக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த 2 நம்பர் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னாக்கா 2, 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, உங்களுக்கு 2ம் 3யும் வந்து என்ன கிடைச்சிது அப்படின்னாக்கா -2 -3. ஓகே, -2 -3 நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? -5 வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரி எடுக்கணும். இதுவே நீங்கள் வந்து கேட்கலாம், மேம் இப்போ 6x² இருக்கு, இதுக்கே நாம வந்து 6, 1 எடுக்கக்கூடாது. இப்போ -5 + 1 நம்ம எடுத்தோம்னாக்கா உங்களுக்கு அப்பயும் வந்து -5 வருதே. ஏன் மேம் நம்ம வந்து -3 -2 தான் எடுக்கணும், அப்பயும் உங்களுக்கு வந்து -5 வருது, ஏன் மேம் இந்த ஃபேக்டர் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னாக்கா 6 × 1. ஓகே, 6 × 1 வந்து உங்களுக்கு என்ன வரும்? 6. ஓகே, ஆனால் வந்து 6 உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, 6 × 1 உங்களுக்கு 6 வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் உங்களுக்கு -6 வந்துடும். ஆனால் இங்கே பாருங்கள் 2 × 3 உங்களுக்கு வந்து +6 தான் உங்களுக்கு வந்து வரணும். ஸோ சைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி தான் ஃபேக்டர்ஸ் எடுக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்க அப்படின்னாக்கா -2 + 3 உங்களுக்கு வந்து -5 வந்துடும். ஸோ இங்கே நம்ம வந்து எப்படி இதை இதெல்லாம் 2x² -3x -2x + 3 = 0. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம எடுத்தோம்னாக்கா எது காமனாக இருக்குது அப்படின்னாக்கா எக்ஸ் உங்களுக்கு காமனாக இருக்குது. ஸோ எக்ஸை நம்ம வெளியே எடுத்தோம்னாக்கா இங்கே 2x ஆகும், -3 ஆகும். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் உங்களுக்கு காமன் வந்து எதுவுமே காமனாக இல்லை. ஸோ நம்ம வந்து வெறுமனே -1 வெளியே எடுத்துரும். -1 வெளியே எடுத்திங்கன்னா அது இங்கே உங்களுக்கு வந்து +2x ஆகிடும். அதுக்கப்புறம் இது வந்து -3 ஆகிடும். ஓகே, = 0. இப்போ இது ரெண்டுத்தையும் காமனாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2x - 3 2x - 3. இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வெளியே எடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 2x - 3 ஒரு ஈக்குவேஷனாகவும் இது வந்து x - 1 உங்களுக்கு வந்து ஒன்று கிடச்சிரும். ஸோ ஆன்சர் = 0. ஸோ இப்போ நம்ம வந்து x கண்டுபிடிக்கணும். ஓகே, 2x - 3 = 0, x - 1 = 0. ஓகே, ஸோ 2x = 3, ஸோ x = 3 / 2, x = 1. ஓகே, ஸோ உங்களுக்கு 2 ரூட்ஸ் கிடச்சிருச்சு. x = 3 / 2 and x = 1. ஓகே, இந்த மாதிரி தான் ஃபேக்டரைசேஷன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு போகலாம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 4, ஃபைண்ட் த ரூட்ஸ் ஆஃப் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்ப்போம். 6x² - x - 2 = 0. ஓகே, இங்கேயும் அதே தான். இப்போது நம்ம 6 × 2 பண்ண போகிறோம். 6 × 2 பண்ணோம்னாக்கா நமக்கு வந்து 12x² வரும். ஸோ நம்ம இதை 2 ரூட்ஸாக எப்படி பிரிக்கலாம் அப்படின்னாக்கா 3ஆக பிரிக்கலாம், 4ஆக பிரிக்கலாம். 3 4 நம்ம பிரிச்சோம்னாக்கா தான் நமக்கு வந்து இங்கே 1 வரும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து என்ன வரணும்? -1 வரணும். ஸோ அப்போ பெரிய நம்பர் சைன். ஓகே, ஸோ பெரிய நம்பர் சைன் வந்து -4 + 3. ஓகே, அது ரெண்டையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணோம்னா உங்களுக்கு -1 வரும். அதே சமயத்தில் 6 × -2 உங்களுக்கு வந்து -12 தான் தேவை. +3 × -4 உங்களுக்கு வந்து -12ம் கரெக்டாக வந்துடும். -12 உங்களுக்கு கரெக்டாக வரும். அதே சமயம் +3 + -4 இது ரெண்டும் நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா -1 உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இது 2 ரூட்ஸ் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இது ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு நம்ம இப்போ இங்கே வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடலாம். ஸோ இங்கே என்ன ஆன்சர் வரும்? 6x² - 4x + 3 - 2 = 0. ஸோ இது ரெண்டு உங்களுக்கு வந்து இது ரெண்டுத்தையும் எது காமனாக இருக்குது? 2. ஏன்னா உங்களுக்கு வந்து 6ம் சரி 4ம் சரி 2 டேபிளில் வரும். ஓகே, ஸோ 2x நம்ம இப்போ வெளியே எடுத்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 3x - 2 + 1 வெளியே எடுத்தோம் அப்படின்னாக்கா 3x - 2 which is equal to 0. ஸோ 2x + 1 3x - 2 = 0. ஓகே, ஸோ 2x = -1, x = -1 / 2. அதே சமயம் 3x = 2, x = 2 / 3. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து 2 ரூட்ஸ். இங்கே உங்களுக்கு இப்போது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஓகே, இது வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்து புரியலைனாக்கா திருப்பி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, கொஞ்சம் ரூட்லாம் வரதால கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும். ஆனால் வந்து நான் உங்களுக்கு பொறுமையாக சொல்லித்தரேன் ஈஸியாக. ஓகே, இங்கேயும் அதே மாதிரியே 3 × 2 உங்களுக்கு வந்து என்னவா வரும்? 6x². ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம இப்போ வந்து இங்கே வந்து ரூட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம இப்போது
ரூட்ஸில் பிரிக்கணும். ஸோ இதை நம்ம எப்படி ரூட்ஸில் பிரிக்கலாம் அப்படின்னாக்கா, இதை நான் நல்லா கவனிச்சுக்கோங்க. 6 நீங்கள் வந்து √6 ஓகே. ரூட் எப்பயுமே வந்து √6 × √6 = 6. எந்த நம்பராக இருந்தாலும் இப்போ √2 × √2ன்னு எடுத்திங்கனாக்கா அதுவும் உங்களுக்கு வந்து வெறும் 2ஆக தான் வரும். ஏன்னாக்கா √6 வந்து என்னது அப்படின்னாக்கா ஹாஃப் ஆஃப், ஓகே, ஹாஃப் ஆஃப், அதாவது ரூட்டுங்கிறது ஒரு ஹாஃப், ஓகே, ரூட்டுங்கிறது எப்பயுமே வந்து ஒரு ஹாஃப். ஸோ half 6, ஓகே, half of 6 × half of 6 வந்து என்ன ஆகும், இன்ட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து half × half 1 இல்லையா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து ரூட்டை விட்டு வெளியே வந்து இது வந்து 6ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து கான்செப்ட், ஓகே. அதனால தான் √6 × √6 வந்து எப்பயுமே உங்களுக்கு வந்து 6 ஆகிடுது. ரூட்டுங்கிறது ஹாஃப், ஓகே, ரூட்டுங்கிறது என்னது ஹாஃப், ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த √6 இந்த √6 நம்ம வந்து ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு என்ன வரும், ஓகே, √6 + √6, இது ஒரு √6, அடுத்ததும் இன்னொரு ஒரு √6, இது ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா 2√6, ஓகே, 2√6. ஸோ உங்களுக்கு வந்து இப்போது இன்ட்டு பண்ணிங்க அப்படின்னாக்கா √6 × √6 பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த 6, 3 × 2 6 ஆன்சர் வந்துடும். அதே சமயம் நீங்கள் வந்து இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 2√6. ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, மைனஸ் சைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும், ஆனால் மைனஸ் சைன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா மைனஸ் திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ், ஓகே. ஸோ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் உங்களுக்கு வந்து மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸாக வந்துடுது, ஓகே. ஸோ இப்போ நம்ம இங்கே வந்து இதை எழுதலாம், 3x² மைனஸ் √6x மைனஸ் √6x + 2 = 0, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு நாம் இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குது, √3x வந்து காமனாக இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம √3xஐ நம்ம வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே வந்து ஒரே ஒரு 3 தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி √3 × √3 தான் வந்து உங்களுக்கு வந்து 3. ஸோ இதில் வந்து நம்ம √3ஐ வந்து காமனாக வெளியே எடுத்துடுறோம். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன இருக்கும், ஒரே ஒரு √3 இருக்கும், x இருக்கும், ஓகே. இப்போ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து √6ங்கிறது வந்து என்ன வரும், உங்களுக்கு வந்து -√2 ஆகிடும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மைனஸ், இப்போ இதில் வந்து -2 உங்களுக்கு வந்து காமனாக இருக்குது, -2 உங்களுக்கு வந்து காமனாக இருக்குது. ஸோ இதை வந்து டிவைட் பண்ணிங்க அப்படின்னாக்கா 6 / 2 உங்களுக்கு வந்து என்ன வரும், -3√x. அண்ட் இதில் வந்து அதே மாதிரி உங்களுக்கு -2 வெளியே எடுக்கிறீங்க. ஸோ வந்து -2, ஓகே, = 0. இந்த ஸ்டெப் உங்களுக்கு புரியலன்னா நான் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம √3ஐ காமனாக வெளியே எடுத்துருக்கோம். ஸோ இங்கே வந்து -6 / √3, ஓகே. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம், √6 / 3, ஓகே. இது வந்து 1 டைம்ஸ், இது வந்து 2 டைம்ஸ், ஓகே. அப்படி தான் உங்களுக்கு வந்து இங்கே √2 கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து √2ஐ வந்து காமனாக வெளியே எடுக்கிறீங்க, ஏன்னா -√2ஐ காமனாக வெளியே எடுக்கிறீங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவ் ஆகிடுது, √6 வந்து பாசிட்டிவ் ஆகிடுது. அதே தான் √6 / √2, ஓகே, which is equal to whole √6 / 2, which is equal to 1 times, and this is 3 times. ஸோ அதனால தான் உங்களுக்கு இங்கே √3x வருது, இங்கே மைனஸ் ஆகிடுது, ஏன்னாக்கா -2ஐ வெளியே காமன் எடுக்கிறதால இங்கே பாசிட்டிவ் வந்து மைனஸ் ஆகுது, = 0, ஓகே. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா எழுத போகிறோம், √3x - √2 √3x - √2, which is equal to 0. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னாக்கா √3x = 2, ஓகே. ஸோ x will be √2 / 3. இந்த எக்ஸும் அதே தான், சேம் ரூட்ஸ், ஓகே. ஸோ = √2 / √3, ஓகே. ஸோ which will be equals to x = ரெண்டுமே வந்து சேம் ரூட் 2 / 3, x = சேம் ரூட்ஸ் 2 / ஸோ நெக்ஸ்ட் நாம இப்போ எக்ஸாம்பிள் 6 ஃபைண்ட் த டைமென்ஷன்ஸ் ஆஃப் அ ப்ரேயர் ஹால், ஓகே. இந்த ப்ரேயர் ஹாலோட கார்பெட் ஏரியா, அதாவது ஏரியா உங்களுக்கு வந்து கொடுத்துட்டாங்க. இதான் வந்து ஏரியா, ஸ்கொயர் மீட்டர்ஸ், with its length 1 meter more than twice its breadth, ஓகே. நம்ம சப்போஸ் இப்போ breadth வந்து xன்னு வச்சுக்கலாம், ஓகே. ஸோ நம்மளோட லென்த் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா லென்த் 1 meter more than twice its breadth, ஓகே. 1 meter more than twice its breadth, ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து twice its breadthன்னு சொல்லிட்டாங்க, ஓகே. லென்த் வந்து twice its breadthனா 2 × x, ஓகே. டபுள் மடங்கு
பிரெத்தை விட. ஸோ 2 into x. அதோட இல்லாமல் உங்களுக்கு இன்னொரு வேர்டை கொடுத்துருக்காங்க 1 மீட்டர் மோர். ஸோ ப்ளஸ் 1. ஓகே, இதுதான் உங்களோட லென்த்தாக இருக்கும். ஸோ இதான் வந்து லென்த் 2x + 1 and x. ஸோ இப்போ வந்து இது வந்து ரெக்டாங்கிள். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் அ rectangle equals to length into breadth. இல்லையா? ஸோ லென்த் வந்து என்னது நமக்கு 2x + 1 into this breadth. ஓகே, now என்ன ஆகுது அப்படின்னாக்கா 2x² plus x. ஓகே, which is equal to இங்க வந்து equal to 300 இருக்கு இல்லையா? இதோடைய ஏரியா நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க which is equal to 300. இப்போ நெக்ஸ்ட் இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ண போறோம். ஓகே, 2வையும் 300ஐயும் இன்டூ பண்ணா உங்களுக்கு வந்துட்டு 600 வருது. ஸோ இப்போ நம்ம ரெண்டு நம்பர் ஃபேக்டர் எடுக்கணும். அது ரெண்டும் இன்டூ பண்ணோம்னா நமக்கு வந்து 600 வரணும். அதே சமயத்தில் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸ் பக்கத்தில் என்ன இருக்குது? 1 தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு 1 கிடைக்கணும். ஸோ எக்ஸ் பக்கத்தில் உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த 1. ஓகே, இந்த 1க்கு உங்களுக்கு வந்து 1 கிடைக்கணும். ஸோ அதை எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா 24 25. ஓகே, இதான் ரெண்டு நம்பர். ஸோ இது ரெண்டு நீங்கள் இன்டூ பண்ணினா உங்களுக்கு 600 கிடைக்கும். அதே சமயத்தில் இது ரெண்டையும் நீங்கள் வந்து மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா, அதாவது 25 - 24 = +1. இந்த +1 உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதுதான் தான் உங்களுக்கு வந்து ஃபேக்டர்ஸ். ஸோ நீங்கள் இதெல்லாம் 2x² + 25x - 24x - 300 = 0. ஓகே, ஸோ இங்கே வந்து எக்ஸை வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா 2x ப்ளஸ் என்ன இருக்கும் இங்கே 25 மைனஸ் அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் வந்து 12 வெளியே எடுக்கலாம். ஓகே, 12 வெளியே எடுத்தீங்க அப்படின்னாக்கா 2x ஓகே ப்ளஸ் 25. ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு மைனஸ் இருக்குது, இங்கே இது இருக்குது which is equal to 0. ஸோ இங்கே உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? x - 12 ஓகே 2x + 25 which is equal to 0. ஸோ உங்களுக்கு ரெண்டு ரூட்ஸ் கிடச்சிச்சு. x is equal to 12 and 2x equal to -25. ஓகே, so x is equal to -25 divided by 2. So ரெண்டு ரூட்ஸ் வந்து என்னது? x equal to 12 and x equal to -25 divided by 2. இவ்வளோதான் உங்களுக்கு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 7. ஃபைண்ட் த டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் 2x² - 4x + 3 = 0 அண்ட் ஹென்ஸ் ஃபைண்ட் த நேச்சர் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் இதில். ஓகேவா, நான் வந்து இதில் உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்கிறேன் இந்த கொஸ்டின் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியணும்னா அந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள். ஓகேவா, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா என்ன அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியான சம். டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா வந்து discriminant equal to d equal to b² plus b² minus 4ac. ஓகே, இதான் வந்து டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இப்போ ஏபிசி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம இப்போ ஏபிசிடி கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம் தான். ஓகேவா, 2x² minus 4x plus 3 = 0. இதில் வந்து a வந்து என்னது அப்படின்னாக்கா 2, b வந்து என்னது அப்படின்னாக்கா -4, c வந்து என்னதுனாக்கா கான்ஸ்டன்ட் 3. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து b² வந்து என்னது -4² -4 into a வந்து 2 into 3. ஓகே, which is equal to இங்கே வந்து 4 into 4 16 minus this one is 8 minus 4 2s are 8 and 8 3s are 24. ஓகே, -24. ஓகே, 16 - 24 equal to -8. ஸோ உங்களுக்கு எப்பயுமே ஆன்சர் வந்து மைனஸில் வந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நோ ரியல் ரூட்ஸ். மைனஸுங்கிறது லெஸ் தேன் 0. ஓகே, திஸ் இஸ் லெஸ் தேன் 0 இல்லையா? மைனஸுங்கிறது லெஸ் தேன் 0, ப்ளஸ்ஸுங்கிறது மோர் தேன் 0. ஓகே, ஸோ மைனஸ் வரும்போது இது லெஸ் தேன் 0. ஸோ இது வந்து என்னது அப்படின்னாக்கா நோ ரியல் ரூட். உங்களுக்கு வந்து ஈக்குவல் டு 0. இதுவே இந்த டிஸ்கிரிமினன்ட் வந்து ஈக்குவல் டு 0. இதுவே வந்து ஈக்குவல் டு 0. டிஸ்கிரிமினன்ட் வந்து ஈக்குவல் டு 0வா இருந்தது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரியல் ரூட்ஸ் ஈக்குவல் ரியல் ரூட்ஸாகவும் இருக்கும். அதே வந்து டி வந்து கிரேட்டர் தேன் 0வா இருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து ரியல் ரூட்ஸ் ஆனால் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரூட்ஸு.